Hi, I am Gessia. Tailoring allow பண்ற parents ஏன் ஃபேஷன் டிசைனிங்னா நோ சொல்லிடுறாங்க. ஃபேஷன் ஃபீல்டுக்குள்ள போனோம்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், கல்ச்சர், அவங்க பேசுற விதம், ஆட்டிடியூட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா டிசைனிங் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கிறது கிடையாது. அப்படி டேலண்ட் இருக்கிறவங்க நம்ம என்கரேஜ் பண்ணணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மாடலிங் வேற, டெய்லரிங் வேற, டிசைனிங் வேற. முதல்ல நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா மேஸ்திரி கிட்ட சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்ஜினியர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஏன் இருக்கிற ஸ்பேஸ்ல நமக்கு தேவையான வசதியை யூனிக் டிசைன்ல டிசைன் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி கார்பெண்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இருந்த ஒர்க்கை இப்போ இன்டீரியர் டிசைனர் கிட்ட கொடுக்கலாம். சேம் அதே மாதிரி முதல்ல டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு இருந்த காஸ்டியூம்ஸ்லாம் இப்போ அப்டேட்டட் ஜெனரேஷன்ஸ்ல எல்லாரும் விரும்புறது கஸ்டமைஸ் தான். ஸோ ஃபேஷன் டிசைனர்ஸை தேடி தான் போகும். இன்னும் வர ஜெனரேஷன்ல இருக்கட்டும் இல்ல அப்கமிங்ல இருக்க அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே கஸ்டமைஸ்ட் அண்ட் அவங்க பாடி ஷேப் ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் விரும்புவாங்க. அப்படி இருக்கப்ப ஃபேஷன் டிசைனரோட ஃபீல்டு டிமாண்டிங் பீரியட்ல தான் இருக்க போகுது. டெய்லரிங் நாலேஜ் இருக்கவங்க இல்ல ஃபேஷன் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இன்னும் ஃபேப்ரிக் ரிசர்ச்ல, எம்ப்ராய்டரியில, ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஓவராலா ஒரு 1 இயர்ல உங்க சிக்னேச்சரை ஃபேஷன் டிசைனரா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஷன் டிசைன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கான 1 இயர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். உங்க ஐடியாவை எப்படி டிராயிங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்டிச்சிங் அண்ட் பேட்டர்ன்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எம்ப்ராய்டரி அண்ட் என்விஷ்மெண்ட்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்னா 1 இயர் கோர்ஸா மாஸ்டர் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபுல் சிலபஸ் அண்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈரோடு ட்ரீம் ஜோன் வாங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். மை செல்ஃப் கெஸ்ஸியா, கவுன்சிலர் ஆஃப் ஈரோடு ட்ரீம் ஜோன். தேங்க்யூ.